ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான் தொடர்கிறது. இதுல புதிய மெம்பர் அப்படின்னா பிரேமலதா மட்டும்தான். பிரேமலதா அங்க புதுசு அப்படின்னா என்டிஏ சைடுல டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்கிறார். 2024 வெற்றிக்குள்ள ஸ்பிளிட்டா இருந்த என்டிஏ இன்னைக்கு மொத்தமா வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ மோரார்லஸ் ஒரு சமமான இடத்துல ரெண்டு கூட்டணியும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது வலிமையான கூட்டணி, அது வலிமையற்ற கூட்டணி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா இப்ப இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் எது எது? ரெண்டு தான். ஒன்று, திமுக ஆட்சிக்கு எதிராக வீசிக்கொண்டிருக்கிற அதிருப்தி அலை. இரண்டாவது, விஜயனுடைய அரசியல் நுழைவு. விஜய் உள்ள வர்றதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற கணக்கு வழக்கு. இப்ப விஜயினால பெருமளவு திமுக பாதிக்கப்பட்டால் அதனுடைய லாபம் என்டிஏவுக்கு வரும். அதே போல டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி அலை அது பெருமளவு ஏடிஎம்கேக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த அர்பன்ல விஜய்க்கு போகும், அந்த அதிருப்தி ரூரல்ல ஏடிஎம்கேக்கு போகும். சோ மொத்தத்துல எட்ஜ் ஓவர் என்டிஏவுக்கு நான் இப்பவும் உறுதியா நம்புறேன். இந்த ரெண்டும் எப்படி பாதிக்க போகிறது, என்ன விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனை உருவாக்கும், இதை வைத்து தான் மொத்த ரிசல்ட்டும் இருக்கு.